வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் பிஎட் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் 2025ஆம் ஆண்டில் நடைபெற இருக்கக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், பிஜிடிஆர்பி என்று அழைக்கக்கூடிய டிஆர்பி தேர்வை எழுத முடியுமா? ஸோ படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிஎட் செகண்ட் இயர் மாணவர்கள் டிஆர்பி அறிவித்திருக்கக்கூடிய ஆனுவல் பிளானரில் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்ஸ், ஸோ இந்த பணிக்கு விண்ணப்பிக்க முடியுமா செகண்ட் இயர் மாணவர்கள்ன்றது நிறைய பேருக்கான ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவர்களுடன் அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ தமிழகத்தில் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் பல்வேறு தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது அரசு பணிகளுக்காக. ஸோ இதில் பிஎட் மாணவர்களுக்கான எலிஜிபிளை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா டெட் தேர்வும் அதே போல் டிஆர்பி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த தேர்வுமே எழுதலாம். பட் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுத முடியுமான்னு பார்த்திங்கன்னா டெட்டை பொறுத்தவரையில் டெட் எக்ஸாம் நடைபெற்றால் டெட் எக்ஸாமுக்கு 2ஆம் ஆண்டு மாணவர்கள் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்ஸ்ன்றதை கொடுத்துட்டு அப்ளை பண்ணலாம். ஆனால் டிஆர்பியை பொறுத்தவரையில் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அது போல் பண்ண முடியாது. ரிசல்ட்டு வந்திருந்தால் மட்டும்தான் அதற்கு அப்ளை பண்ண முடியும். பிஜி டீச்சர்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு ரிசல்ட்ஸ்ன்றது பப்ளிஷ் ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்காகவோ இல்லை ரிசல்ட்ஸுக்காகவோ வெயிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எழுத முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போதே அதில் இயர் வைஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதால் அந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் பிஜிடிஆர்பிக்கான தேர்வை எழுத முடியாது. டெட்டை வேணால் எழுதலாம். பட் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா டெட் தேர்வுக்கு அதை நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணலை. பிஜி அசிஸ்டண்ட் பிஆர்டி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்குள்ளே நீங்கள் சப்போஸ் பிஎட் 2ஆம் ஆண்டு தேர்வுன்றது மே மாதத்துலேயோ ஜூன் மாதத்துலேயோ மே மாதம் அல்லது ஜூன் மாதம் நடத்தப்பட்டு ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வெளிவரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடுச்சுன்னா நீங்கள் அதற்கு இந்த தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரிசல்ட்ஸ் வரலைன்னா அதற்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதால் தேர்வுகள் எப்போது வருது உங்களுக்கு பிஎட் மாணவர்களுக்கு ரிசல்ட்ஸை எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்றதை டிபெண்ட் பண்ணி தான் அது இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா தற்போது இந்த மந்த்து தான் பிஎட்டுக்கு தேர்வுகள் இன்னுமே நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்குது. ஏப்ரல் மாதம், பிப்ரவரி நடத்த வேண்டிய தேர்வுகளை பார்த்திங்கன்னா இன்னும் ஏப்ரல் மாதம் இல்லை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் ஜூன் மாதத்திலே நடைபெறுவதற்குமே வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ இப்போ ஒரு மாதம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு மிக விரைவிலேயே அந்த பிஎட் தேர்வுகள் மே அல்லது ஜூன் மாதத்தில் நடைபெற்று 2 மாதத்தில் ரிசல்ட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் இந்த ஆகஸ்ட்டில் நடக்க இருக்கக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏன்னா ரிசல்ட்ஸ்ன்றது வெளியிடப்பட்டு இருக்கணும். ரிசல்ட்ஸு பர்சன்டேஜ் கால்குலேஷனை நம்ம கொடுத்து தான் அப்ளை பண்ணணும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு பொறுத்தவரையில். ஸோ அதில் ரிசல்ட்ஸ் வெளிவந்து இருந்தால் மட்டும்தான் இந்த தேர்வை எழுதுறதுக்கு 2ஆம் ஆண்டு மாணவர்கள் தகுதியானவர்கள். ஸோ வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.